ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இன்றைய தினபலன் வரிசையில் இன்று சனிக்கிழமை, விளம்பி வருடம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி, ஆங்கிலம் 23 மார்ச் 2019. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேய்பிறை, திதி திருதியை, நட்சத்திரம் சித்திரை, யோகம் வியாகதம், கரணம் வணிசை. தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா பரணி, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், ஆயில்யம், பூரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, பூராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, ரேவதி. இந்த நாள் உள்ள நட்சத்திரங்கள் யாருக்கு இருக்கோ அந்த இன்றைக்கி நல்ல காரியங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். மேஷம் ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தினபலனில் பயணங்கள் உங்களுக்கு உற்சாகம் தரும். மாற்று பாலினத்தவரால் ஒரு நல்ல நன்மைகள் பிறக்கும். வேலையில் சிறிது ப்ரெஷர், அதாவது அழுத்தம் கொஞ்சம் காணப்படும். நேரத்தையும் பணத்தையும் கவனமுடன் கையாளுங்கள். எந்த ஒரு திட்டத்தை தேர்ந்தெடுக்கும் முன்னாடி அதனுடைய தரத்தை பரிசோதிப்பது நல்லது. பழைய நினைவுகள் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். நன்மை சேர்க்கும் நாள். அடுத்ததாக ரிஷபம் ராசி. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மனதிற்குள் சோர்வு, தயக்கம் இதெல்லாம் இருந்துகிட்ருக்கோம். நீண்ட நாள் நோயின் தன்மை அதிலிருந்து விடுபடும் நாள் இது. தூரத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரலாம். கோபதாபங்கள், மறதித்தன்மை வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்துடன் செயல்படுங்க. வீண் செலவை கட்டுப்படுத்துங்க. பொது நிகழ்ச்சி மற்றும் ஆலய தரிசனம் மனதிற்கு உங்களுக்கு நன்மைகளை தரும் நாள் இது. அடுத்ததாக மிதுனம் ராசி. மிதுனம் ராசிக்காரர்களும் மனதில் நல்ல எண்ணங்கள் ஓடிட்டுருங்க. இன்றைக்கி வீண் கற்பனைகளை மட்டும் எதுவும் நமக்கு செஞ்சிடாது. அதனால் எந்த விதம் கிடைக்காது. யதார்த்தமான சிந்தனையிலேருந்து மாறுபட்டு செயலில் நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க. எந்த வேலையும் முனைப்புடையும் உறுதியுடனும் செயலாற்றினால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு எதிரான சூழ்நிலை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். அதிலேருந்து நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். அடுத்ததாக கடகம் ராசி. கடகம் ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய கடுமையான போக்கை நீங்கள் மாற்றிக்கிங்க. ஏன்னா அதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ப்ரெஷர், அழுத்தம், டென்ஷன் இந்த மாதிரி இதில் இருந்து நீங்கள் கொஞ்சம் மாறிக்கிறது நல்லது. தாய் வழி ஆதரவு உண்டு. வரவுகளும் செலவுகளும் சமமாக இருக்குங்க. நேசித்தவரை எண்ணி மனம் கொஞ்சம் அலபாஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த நாளில் உங்களின் செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு இந்த நாளை முன்னேற்றமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்மம் ராசி. சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய புத்திசாலித்தனமான செயல்பாடுகளினால் உங்கள் உயர் அதிகாரினாலும் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்கிற ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு நல்ல ஒரு கிரெடிட் கிடைக்கும். சகோதரர்களின் ஆதரவு உங்களுக்கெல்லாம் நிறையவே இந்த நாளில் கிடைக்குங்க. பயணங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் ஏற்படுத்தினாலும் அதனால் ஒரு நல்ல ஆதாயம் பலனும் உண்டுங்க. மனதிற்கு இனிய செயல்பாடுகள் உங்களை இந்த நாளில் உற்சாகமாக வச்சுருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா பேச்சில் வேகம், விவேகம் இரண்டுமே இருக்குங்க. பட்டு சந்தேகத்துக்கு இடம் தராமல் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்க. இதனால் தேவையற்ற குழப்பங்கள் நீங்கும். குறிப்பாக நீங்கள் இந்த நாளில் எதை பற்றியும் நீங்கள் சந்தேகப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அன்பான அணுகுமுறையினால் உங்களுக்கு எல்லாமே நன்மைகளை கொண்டு வருங்க. இந்த நாளில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் இன்றைக்கி என்னன்னு ஒரு விடை தெரியும் இந்த நாளில். அடுத்தது பார்த்திங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா மனம் அலைப்பாய்ங்க. சிந்தனை ஓட்டம் அதிகமாக காணப்படும். நிதி நிலைமை மேம்படும். உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அதாவது நீங்கள் அணிஞ்சிருக்கிற உடைகள் மற்றவங்களை ரொம்ப கவரும். ஒரு பொழுதுபோக்கு பயணம் போன்றவங்களை நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஆர்வமாக செலுத்துவீங்க. மெயினாக பார்த்திங்கன்னா
நல்ல ஒரு குருவோட ஆசி உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சிகம் ராசி. விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா அதிக செலவினங்களை பற்றி கவலைப்பட்டுருக்கக்கூடாது. அவசியமான செலவுகள் மட்டும் செய்யக்கூடிய நாள் தான் இது. நீங்கள் உங்களுக்குள்ளேயே சில டென்ஷனு எல்லாம் ஏற்படுத்திக்கிறீங்க, மன அழுத்தத்தெல்லாம் நீங்களே கொண்டு வந்துக்கிறீங்க. இதனால் தேவையற்ற வாக்குவாதங்கள்லாம் வருது. அதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அது உங்களை உடல்நிலையை பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கிறதுனால வீண் டென்ஷன், பேச்சில் கொஞ்சம் ஒரு காரசாரமாக பேசுகிறது, இதெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இந்த நாளில் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. எதையும் ஆழ்ந்து யோசித்து குடும்பத்தோடு கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவு எடுப்பது நல்லது. வாழ்க்கை துணைவர்கிட்ட நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லதுங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும். இதனால் உங்களுக்கு டென்ஷன், மனசில் கொஞ்சம் அழுத்தம், சோர்வு இதெல்லாம் கொஞ்சம் குறையிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்கள் நீண்ட நாள் ஆசைப்பட்ட ஒன்று இன்று உங்களுக்கு கிடைக்கலாங்க. பொருள் சேர்க்க, பயணங்களால் அவ்வளோ ஆதரவு, ஒரு ஆதாயம், உயர் அதிகாரிகள் மற்றும் மூத்தவர்களால் நல்ல ஒரு அனுகூலங்கள்லாம் இன்றைக்கி கிடைக்க போகுது. நீண்ட கால முதலீட்டில் கொஞ்சம் கவனம் வைக்கிறது நல்லதுங்க. வேலையில் இருந்து வந்த ஒரு வேலை சுமை, பளு, ப்ரெஷரு இதெல்லாம் இன்றைக்கி குறையிறதுக்கு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் அதிகமாக இருக்குது. குடும்பத்தினரிடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனுசரணையாக அன்பாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஆறுதலும் கிடைக்கும், சந்தோஷமும் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மகரம் ராசி. மகரம் ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயணங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ப்ளஸ் மைனஸ் இது ரெண்டும் கலந்து தான் இன்றைக்கி காணப்படுங்க. நீண்ட நாள் நண்பர் ஒருவரை இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நாள் முழுவதும் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க. கடவுள் வழிபாடு மனசில் ஒரு நல்ல தெளிவை ஏற்படுத்தும். இருந்தாலும் உடலில் ஒரு வித சோர்வு காணப்படுங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த நாளில் உங்களுக்கு காரிய வெற்றி, அனுகூலங்கள்லாம் உண்டு. கடனை நினச்சி கவலைப்படாமல் காரியத்தில் கவனத்தை செலுத்துங்க. கடன் காணாமல் போகும், கடனை அடைச்சிடுவீங்க. உங்களை சில பேர் சரியாகவே புரிஞ்சிக்க மாட்டாங்க. இதனால் கொஞ்சம் கருத்து வேறுபாடு, மாறுபாடு இதெல்லாம் வரக்கூடிய சான்சஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதை புரிய வைக்கணும். மற்றவர்களுக்காக உங்களை நல்லா அவங்க யோசிக்கணும், திங்க் பண்ணணும், நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் அதிகமான செலவெல்லாம் செய்ய வேண்டாம். அந்த செலவை நீங்கள் கட்டுப்படுத்துவது நல்லது இந்த நாளில். அடுத்து பார்த்திங்கன்னா மீனம் ராசி. மீனம் ராசிக்காரர்கள் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம நாளுங்க. உங்கள் அருகம்புல்லை உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிறது நல்லது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மௌனமாக இருங்க, தியானம் செய்யுங்க, மெடிடேஷன் இதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிங்க. கொடுக்கல் வாங்கல் இந்த நாளில் வேண்டாம். உங்களுடைய முயற்சி தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்துக்காக அந்த ஒரு நாள் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது இன்றைக்கி உங்களுக்கு தெரியும். முக்கியமான ஒரு மெசேஜ், ஒரு செய்தி தூரத்துலேருந்து வர வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்குங்க. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தேவையில்லாத ஒரு கவலைகள் மனதிற்கு ஏற்படுத்திக்காதீங்க. இது வேலையை பாதிக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி வீண் விவாதங்களை இந்த நாளில் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் ஒரு இனிய நாளாக உங்களுக்கு அமையப்போகுது. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா இன்றைய தினபலன் வரிசையில் பொதுவான பலனான மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படி இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். இது நிறை குறைகள் காணப்படும். அது நீங்கள் தான் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லணும். ஸோ நீங்கள் இதை பாருங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சரியாக இருந்தால் சரின்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் எதிர்பார்க்குறேன். மேலும் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் உங்களுடைய ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஏதாவது இது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இதை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் 2000 பேராவது பார்த்தா நம்ம அடுத்த கட்டமாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ராசி பலன், இந்த தினபலன் பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு அக்யூரேட்டாக எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய சில ஆய்வுகள் எல்லாம் கணக்கெல்லாம் செய்யணும். அதில் பார்த்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் இதெல்லாம் நிறைய பேருக்கு உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி இதை கொண்டு போங்க. அந்த டைமில் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி சில ஆய்வுகள் செய்து கணக்கெல்லாம் போட்டு உங்களுக்கு துல்லியமாக பலன்களை
கொடுக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் இதை எல்லாத்துட்டையும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் ஷேர் பண்ணுறதை பொறுத்து தான் இதை அடுத்த கட்ட மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். சரிங்களா? ஓகேங்க.